மதுரை RKIS அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 5 சிம்பிள் இன்டர் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சம் ஆஃப் ரேட் அண்ட் 8% per annum 3.5 years per annum 1680 ஃபைண்ட் த சம்னு கேட்குறாங்க. சம் என்னன்னு கேட்குறாங்க, பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 8% ஆண்டு வட்டி 3 வருஷத்தில் 1680 ரூபா வந்து வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ அதில் வட்டி மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா 6 மாதத்துக்கு 4% தான் வட்டி. அப்போ 3 வருஷம் 3.5 வருஷம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 3.5 வருஷம் அப்படின்னா இங்கே 24 24 சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு 8%, அப்போ 3 வருஷத்துக்கு 24. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா அதில் பாதி தான் 6 மாதம். அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளவு 4%. அப்போ 28% தான் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்போ 28% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ 3.5 வருஷத்துக்கு. ஸோ அது 28%ஓட மதிப்பு தான் எவ்வளவு அப்படின்னா 1680. நமக்கு பிரின்சிபல் எப்போவுமே நமக்கு தெரியும் 100% தான் நமக்கு பிரின்சிபல் அப்படின்னு. ஸோ அப்போ 100% இஸ் அ பிரின்சிபல். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்துட்டு வி காட் இட் ஆன்சர் சரிங்களா. ஸோ 7 தாங்க 28 4 2 420 1 7 6 42 60 × 100 6000. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 6000 இட்ஸ் அ பிரின்சிபல். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a simple interest on a sum at the rate of 4% 2.5 years is 80. அதாவது வருஷத்துக்கு 4% வட்டியில் 2.5 வருஷத்தில் 80 ரூபாய் வந்து வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்குறான் அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ போன கணக்கு பண்ணி தான் ஒரு வருஷத்துக்கு 4%, அப்போ 2 வருஷத்துக்கு 4%. அதே தான் தனி வட்டினா வட்டி மாறாது. அடுத்து ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்கான். அப்போ 2%, அப்போ 10. மொத்தமாக நான் ரிசீவ் பண்ண வட்டி எவ்வளவு அப்படின்னா 10%. அந்த 10%ஓட வேல்யூ தான் 80. அப்போ பிரின்சிபல் கேட்குறான். பிரின்சிபல் எப்போவுமே 100%. ஸோ தட் ஆன்சர் இஸ் 800 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் ஆப்ஷன் பி. So question number 3, find the time taken by the sum 8 times itself being 4% per annum. அதாவது ஒரு சம் இருக்கு, அது எவ்வளோன்னு தெரியாது, ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளவோ இருக்கு. அது வந்து 8 மடங்கு ஆறதுக்கு எவ்வளவு வருடங்களாகும், வருஷத்துக்கு 4% வட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ இந்த கொஷினை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பிரின்சிபல் நான் எதை எடுக்கிறது. நமக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா 100 அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ வி டீல் ஆன் இட். ஸோ 100 நான் இன்வெஸ்ட் பண்ணது இதுதான் என்னது பிரின்சிபல். ஓகே டன். இந்த பிரின்சிபல் எப்படி மாறுது, 100 ரூபாய் போட்டது 800 ரூபாய். ஏன்னா 100ஓட 8 டைம்ஸ் தான் வந்து 800 ரூபாய். இது வந்து என்ன அமௌண்ட்டு. ஏன்னா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 டைம்ஸ் ஆகணும், ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தான் கேட்குறான். அப்போ நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது 800 மாறுது 8 டைம்ஸா சரிங்களா. எத்தனை வருஷம் தான் கேள்வி சரிங்களா. இந்த டென்யூர் எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். நான் இன்வெஸ்ட் அமௌண்ட்டில் என்னென்ன இருக்கும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐன்றது நமக்கு தெரியும். பிரின்சிபலும் வட்டியும் சேர்ந்தது, அசலும் வட்டியும் சேர்ந்ததான் நமக்கு என்ன தொகைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அப்போ எனக்கு தொகை எவ்வளோ வந்திருக்கு 800 ரூபாய். இந்த 800 ரூபாயில் என்னென்னலாம் இருக்கும், அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கும். நான் போட்ட அசல் எவ்வளவு 100 ரூபாய், ஆனால் கையில் ஃபைனலாக இருக்கிறது 800 ரூபாய். அப்போ வட்டி மட்டும் 700 ரூபாய் வந்திருக்கு எனக்கு சரிங்களா. 700 ரூபாய் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 4% per annum கொடுக்குறாங்க, 4% சரிங்களா. ஸோ 4% கொடுக்குறாங்க. அப்போ தி டிவைடட் ஆன் 4 டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஆயிட்டோம் அப்படின்னா 1 4 மிச்சம் 3 7 28 மிச்சம் 2 5 175 இயர்ஸ் ஆகும் நம்ம அந்த 8 டைம்ஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 யூனிட். அந்த யூனிட்ன்றது நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு புக்குன்னு வச்சுக்கலாமே, நம்ம 16 புக்கு இருக்கு சரிங்களா. அது 30 புக்காக மாறுதான். இல்லை நான் 16 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது 30 ரூபாயா மாறுது. எப்போ 4 இயர்ஸில் 4 வருஷத்தில். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அதாவது போன வருஷம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணது 16 ரூபாய், அது வந்து 30 ரூபாயா மாறுது. அப்போ இந்த டென்யூர் எவ்வளவு 4 வருஷம் டென்யூர். நான் போன கணக்கில் எப்படி எடுத்தேன் 100ன்னு எடுத்து தெரியல நம்பரு, ஆனால் 100ன்னு எடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல சொல்லிட்டான்
16 யூனிட் தான் 30 யூனிட்டாக கன்வெர்ட் ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில். அப்போ எனக்கு எத்தனை யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 14 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ? 4 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியணும் நமக்கு. ஸோ அப்போ முன்னாங்க 12 ஐநாங்க 20 3.5 சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடுது? 3.5 வந்து ஹைக் ஆகுது சரிங்களா. அப்போ 3.5%, 3.5 வந்து கூடுது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பேஸில் இருந்தால் கால்குலேட் பண்ணுவோம். இந்த 16ன்றதா அப்படி கன்வெர்ட் ஆகி வந்து 30 மாறுது. அப்போ பேஸ் நமக்கு எவ்வளவு? 16. அப்போ நமக்கு 3.5% ஒரு வருஷத்துக்கு கூடுது. எவ்வளோல? 16ல் இன்ட்டு 100. இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டோம்னா இன்ட்டு 100 நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இதை 35 வச்சுக்கலாம். 35 வச்சுட்டு இங்கே 160 வச்சுக்கலாம். மேலே கீழே 10ஆல் எனக்கு அடிச்சு கொடுக்குற ஈஸியாக இருக்குன்றதுக்காக சரிங்களா. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 2 16 I 2 10. ஸோ அப்போ 35 × 5 அதானே. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கு? 5 25 மிச்சம் 2 3 15 175/8 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 16 மிச்சம் 1 21 சரிங்களா. 21.875% வரும் சரிங்களா. ஆப்ஷன் ஏல இருக்குது சரிங்களா. சிம்பிளை பண்ணால் காட் இட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. வாட் ரேட் ஆஃப் பர்சன்ட் பெர் ஆனம் வில் தி சம் ஆஃப் மணி டபுள் இன் 8 இயர்ஸ்? அதே தான் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜில் வந்து 8 மடங்கு ஆகும், 8 இயர்ஸில் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் சரிங்களா. ஸோ பெர் ஆனம் சம் ஆஃப் மணி டபுள் இன் 8 இயர்ஸ் இருக்கான். அப்போ 100 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது 200 ரூபாயாக மாறுது. எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில் சரிங்களா. ஸோ அப்போ வட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு? 100 ரூபாய் கிடைக்குது. எப்போ? 8 இயர்ஸில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 8ஆல் டிவைட் பண்ணால் போதும். 1 8 மிச்சம் 2 2 16 சரிங்களா. 1/2%. 12 ஆப்ஷன் ஏல இருக்கு. 12 1/2% இஸ் ஆன்சர். அடுத்த என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி லென்ட் அவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 720 in 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ 2 வருஷத்தில் 720 ரூபாய் என்கிட்ட கிடைக்குது 2 வருஷத்தில். ஸோ அப்போ இது என்னது? அமௌண்ட் எனக்கு தெரியாது எவ்வளோ பிரின்சிபல்னு. 2 வருஷத்தில் 720 ரூபா இருக்குது. அடுத்து ஆஃப்டர் ஃபர்தர் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இதுக்கு அடுத்து ஒரு +5 அப்போ 7 வருஷம்னு வச்சுக்கலாம். அதானே. எவ்வளோ மாறுது அப்படின்னா 1020 மாறுது. 1020 மாறுது. அப்போ இந்த கேப் எவ்வளவு அப்படின்னா 5 வருஷம். இந்த கேப் எவ்வளவு? 5 வருஷம். அப்போ 5 வருஷத்தில் 720 ரூபான்றது 1020 ரூபாயா மாறுது. அப்போ நியர்லி 300 ரூபாய் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 300 ரூபாய் வந்து எனக்கு கூடியிருக்கு. 720 1020 இருக்கு. 300 ரூபாய் கூடியிருக்கு. எப்போ கூடியிருக்கு? 5 வருஷத்தில் கூடியிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடியிருக்கும்? 60. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடியிருக்கு? 60 rupees. ஏன்னா டேரெக்டாகவே 5ஆல் அடிச்சிட்டேன் அப்படின்னா இது தனி வட்டி. தனி வட்டினா வட்டி மாறவே மாறாது. நீ டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துடலாம். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒன்று இருக்கும், செகண்ட் இயருக்கு ஒன்று இருக்கும், தேர்ட் இயருக்கு ஒன்று இருக்கும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக போடலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 60 ரூபாய். இந்த இடத்துல 720 ரூபாய் இருக்கு. இந்த 720 ரூபாயில் எத்தனை வருஷத்துக்கானது? 2 வருஷத்துக்கான வட்டி உள்ள இருக்கு. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 60 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி 120 ரூபாய். அந்த 120 ரூபாய் அமௌண்ட்டில் கழிச்சிட்டோம்னா பிரின்சிபல் கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 600 தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா the rated sum becomes 4 times itself in 10 years ன்னு கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் will be அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகளில் வந்து 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 இங்கே 400 மாறுது. ஸோ அப்போ 300 ரூபாய் வட்டி. எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 300 ரூபா. அப்போ 10 இயர்ஸில் தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ டிவைடட் பை 10 போட்டிங்க அப்படின்னா 30% இஸ் பெர் ஆனம் சரிங்களா. 30% பெர் ஆனத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது ட்ராவல் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 68,000. ஓகே டன். ஸோ இங்கே பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 68,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 2/3% கொடுத்துருக்காங்க. 6 மந்த்துக்கு தான் கேட்குறாங்க. டைம் என்ன அப்படின்னா 6 மந்த்துக்கான வட்டி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம். ஆனால் கேட்குற கொஷின் வந்து 6 monthsக்கு தான் கேட்டிருக்கான். மந்த்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ 16 2/3% நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி காட் இட் ஈஸி. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 50/3. ஸோ 16 × 3 48. 48 + 2 50. 50/3 போட்டாச்சு. அப்போ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்போ பர்சன்டேஜ்னால இன்ட்டு 1/100. சரிங்களா? அப்போ இது அடிச்சிட்டோம்னா 2 times. அப்போ இந்த 16 2/3 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/6 ஆஃப் த வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பேசிக் பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் மக்கப் பண்ணியிருப்பீங்க. அதில் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 16 2/3%, 33 1/3% இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்திருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மக்கப் பண்ணியிருப்பீங்க. இது வந்தாவே 1/6 ஆஃப் த வேல்யூ, இது வந்தால் 1/3 ஆஃப் த வேல்யூ அப்படின்ற அந்த பேசிக் பர்சன்டேஜ் வேல்யூலாம் மக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுக்கான டைம் மிச்சமாகும் நமக்கு எக்ஸாமில். சரிங்களா? ஸோ இப்போ 1/6 ஆஃப் த வேல்யூ தான் ரேட். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 68,000 ரூபா பிரின்சிபல். ஏன்னா PNR/100 தானே ஃபார்முலா. 6 monthக்கு தானே கேட்டிருக்கான். அப்போ பிரின்சிபல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/6 ஆஃப் த வேல்யூ. அடுத்து என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6/12. ஏன்னா 6 மாதத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6/12 தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ 1/2. சரிங்களா? ஸோ ஆன்சர் எப்படியுமே நமக்கு என்ன தான் வரும்? டெசிமலில் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, பண்ணிடலாம். ஸோ 2 ஆன்சர் பண்ணிடலாம். 34 34,000. சரிங்களா? ஸோ 6 அடிச்சு கொடுக்கலாம். 5 30 மிச்சம் 4 40 6 36 மிச்சம் 4 6 6 6 இப்படி தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? 5666.67. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது. சரிங்களா? 9 months வந்துச்சுன்னா இப்படி தான் கேட்கணும். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது மாதிரி மந்த்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் 3 years கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு மந்த்து ப்ளஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? அந்த அமௌண்ட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த அமௌண்ட்ஸ் டு சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் 2502 ரூபா 54 காசு. 13 1/2% per annum simple interest 4 years the sum of value என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா the sum amountன்னு சொல்லிட்டான். ஒரு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகை, தொகைன்னு சொல்லிட்டாவே P+I பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் வட்டியும் சேர்ந்ததான். அப்போ இந்த 2502 ரூபா 50 காசுக்குள்ள என்ன இருக்கு? அசலும் உண்டு, வட்டியும் உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 13 1/2% per annum. ஓகே, 4 years. ஓகே, நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஓகே, அமௌண்ட் கொடுத்துட்டான். அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2502 ரூபா 50 காசுன்னு சொல்லிட்டான். ஒரு வருஷத்துக்கு 13.5%. அப்போ 2 வருஷத்துக்கு 27, 4 வருஷத்துக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 54% வட்டி உள்ள இருக்கு. 54% வட்டி இந்த 2502 ரூபா 50 காசுக்குள்ள இருக்கு. ஏன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா பிரின்சிபல் 100% நம்ம சொன்னோம். அப்போ வட்டி இப்போ 54% கண்டுபிடிச்சிருக்கோம். 13 1/2 13.5 × 4. அப்போ என்ன வரும்? 54% வட்டி உள்ளே இருக்குது. அப்போ இது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா இது அசலும் வட்டியும் சேர்ந்தது. அப்போ அசல் எப்போவுமே 100% சொல்லிட்டேன், வட்டி 54 இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளவு? 154% தான் 2502 ரூபா 50 காசு. அப்போ நமக்கு அசல் தான் கேட்குறான். 100% இஸ் அ ஆன்சர். சரிங்களா? 100% ஆன்சர். ஸோ இது சிம்பிளை பண்ணால் வி காட் இட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம், இல்லை 2 0 கூட சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன வந்திருக்கும்? 25,000 2,50,000 250 வந்திருக்கும். 250 டிவைடட் பை 154,000. அப்போ அந்த 0000 கேன்சல் ஆயிரும் 100ல். சரிங்களா? ஸோ இப்போ 154ஆல் அதை கேன்சல் பண்ணலாம் 1 times. சரிங்களா? 154 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் வந்து 96 962 மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 டைம் அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 6 டைம் போட்டோம் அப்படின்னா 600 5000 30 300 6 24 924. 6 டைம் போட்டால் 924. ஸோ அப்போ மிச்சம் என்ன வந்திருக்கும்? 10 4 6 8 இங்கே எனக்கு 5 5 2 போச்சுன்னா 3 38 38 கடைசி நமக்கு 5 இருக்குது. ஸோ அப்போ 2 times. சரிங்களா? 2 times. ஸோ 162. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் 385லேருந்து 308 கழிச்சிட வேண்டியதான்.
10 8 7 7 மிச்சம் நமக்கு 0 இருக்குது சரிங்களா. அப்போ 5 டைம்ஸ் சரிங்களா. 154 அடிக்கிறப்போ 5 டைம்ஸ், அப்போ 1625 இஸ் ஆன்சர் சரிங்களா. ஸோ கொஷின் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக் அப்படின்றவர் வந்து 10,000 ரூபாய் வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா 2 வருஷத்துக்கு 3% per annum வட்டியில் சரிங்களா. ஒரு வட்டி எவ்வளவு 3% per annum. ஓகே டன். இப்போ அவன் சொன்னதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ 10,000க்கு 3% எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய். 10,000க்கு 3% 300 ரூபா. அப்போ 2 வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி வாங்கியிருப்பான். வட்டி எவ்வளவு அப்படின்னா 600 ரூபாய். எவ்வளவுக்கு 2 வருஷத்துக்கு அவன் வாங்கின வட்டி எவ்வளவு அப்படின்னா 600 ரூபாய் கட்டின வட்டி. 10,000 லோன் வாங்கியிருக்கான் 2 வருஷம். ஸோ அவன் 3% per annum வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி மட்டும் 600 ரூபாய் கட்டிட்டான். இப்போ அடுத்த கதையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, the total amount will be pay of interest 2 years வந்து எவ்வளவு அவன் கட்டின வட்டி எவ்வளவு அமௌண்ட் வாங்கினானோ அந்த வாங்கின அமௌண்ட்டுக்கு கட்டின வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னா 3% ஆஃப் மந்த்லி சேலரி. அவன் எவ்வளோ மாத சம்பளம் வாங்கினானோ அதில் 3%. அப்போ இந்த 600 ரூபாய் அப்படின்றது தான் வட்டி கட்டியிருக்கான். இந்த 600 ரூபான்றது அவன் சம்பளத்தில் எத்தனை பர்சன்டேஜா 3%. அப்போ அவன் என்ன கேட்குறான், மந்த்லி சேலரி எப்பவுமே 100%. ஸோ டிவைட் ஆன் இட் சரிங்களா. ஆன்சர் இஸ் 20,000. அவனோட மந்த்லி சேலரி எவ்வளவு 20,000. லேயர் பை லேயராக நீங்கள் படித்த ஆன்சரை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து எ மேன் இன்வெஸ்டர்ஸ் 2 ஸ்கீம்ஸ். 2 ஸ்கீமுக்குள்ள அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் பணத்தை. ஸ்கீம் ஏ அண்ட் ஸ்கீம் பின்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. ரெண்டுமே சொல்லிட்டான். அதாவது ஒரே மாதிரி அமௌண்ட் 100 ரூபாய் இங்கே போட்டானா இங்கேயும் 100 ரூபாய் தான் போட்டிருப்பான் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%, இதுக்கு வந்து 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அண்ட் 7%ன்னு சொல்லிட்டாங்க. இயர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு 7 and 9ன்னு சொல்லி சரிங்களா. அப்போ ஏ ஸ்கீமுக்கு வந்து 7ம் பி ஸ்கீமுக்கு வந்து 9ம் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 35%ம் இந்த இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 63 வந்திருக்கு. ஸோ இதை ரேஷியோ பண்ணிடுங்களா. 5:9 ஃபைனல் வேல்யூ 5:9 ஆப்ஷன் பியில் இருக்கு. ஏன்னா ரெண்டுக்குமே 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பற்றி இங்கே கேள்வியே கிடையாது. ஏன்னா சேம் அமௌண்ட்டு தான் அவனுக்கு சரிங்களா. இங்கே எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறானோ அதான் சேம் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரே மாதிரி தானே. அப்போ அந்த அமௌண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்துருக்க அந்த கிவன் டேட்டாவை மட்டும் டீல் பண்ணாவே போதும் சரிங்களா. ஆன்சர் இஸ் 5:9. ஸோ அடுத்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வுட் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்டைன் த அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ 6,535 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் 6 வருஷத்தில் என்ன கிடைக்கும் சரிங்களா. வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். 10%ன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ 10% எவ்வளோ வந்திருக்கும் 653 ரூபாய் 50 காசு சரிங்களா. 653 ரூபாய் 50 காசு தான் 10%க்கான வட்டி சரிங்களா. அதாவது 10% ஒரு வருஷத்துக்கு வட்டி. நீங்கள் PNR/100 ஃபார்ம்லாம் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. PNR/100 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன் நீங்கள் ஒவ்வொரு டைம் இது எழுதணும், நமக்கு தான் ஒரு விஷயம் தெரியும்ல, தனி வட்டினா வட்டி மாறாது அப்படின்னு. அப்போ ஒரு வருஷம் என்ன வட்டி வருதோ அதனால் எத்தனை வருஷம்னாலும் வரப்போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி தான் சொல்லிட்டா நான் 10%, இதில் 10% எவ்வளவு அப்படின்னா 653 ரூபாய் 50 காசு சரிங்களா. ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம்ல, 10னா ஈஸியில் நமக்கு. ஸோ இப்போ 6 வருஷத்துக்குன்னு கேட்குறான். அப்போ 6 வருஷம் × 6 6 30 மிச்சம் 3 3 18 21 மிச்சம் 2 6 6 30 32 மிச்சம் 3 6 36 39 சரிங்களா. ஸோ அப்போ 3921 ஆப்ஷன் பியில் இருக்குது. முடிஞ்சு போச்சு சரிங்களா. அந்த கால்குலேட்டிவ் பண்ணுறதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அங்கே நமக்கு ஸ்கில்லு. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம். ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு தெரியாது. அட் த ரேட் ஆஃப் 5% per annum 8 years will be என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 840 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வருஷத்தில் 840 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்னன்னு பாருங்கள், 5% per annumத்தில் 8 வருஷத்தில் 840 ரூபாய் வட்டி கிடைக்குதான் சரிங்களா. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, இங்கே எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்தா எனக்கு இதை நான் 5 இயர்லேயே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளவு இந்த 840 நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 8 வருஷத்துக்கு எவ்வளவு? 40%. சரிங்களா? நான் எவ்வளோ வட்டி வாங்கணும்? 40% தான் வட்டி வாங்கணும். சரிங்களா? இது எத்தனை வருஷத்தில் வாங்கியிருக்கேன்? நான் ஏர்லியரா 8 வருஷத்தில் வாங்கியிருக்கேன். ஆனால் அடுத்த கதையில் என்ன சொல்கிறான்? இதே 40% நான் 5 வருஷத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ டிவைடட் பை 5, அப்போ 8% per annum. சிம்பிள். ரொம்ப அதிகமான பியாண்ட் தட் யோசிக்க வேணாங்க. 840 கொடுத்துருக்கலங்க. இந்த 840 வச்சு ஏதாவது டீல் பண்ணலாமா, ஏதாவது டிவைட் பண்ணலாமா? நமக்கு இந்த நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்கவே இல்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம எதை மட்டும் தான் டீல் பண்ணால் போதும்? இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு டீல் பண்ணால் மட்டும் போதும். ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 8% per annum. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்க அப்படின்னா a sum of money amounts to 815 3 years. அதாவது ஒரு தொகையானது 815 ரூபா. அப்போ 3 இயர்ஸில் வந்து எவ்வளோக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 815 இருக்குது. அப்போ இது என்னது? அமௌண்ட் இது. அடுத்து 4வது வருஷம் எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா இந்த அமௌண்ட்டு இட்ஸ் சேஞ்ச் 3 இயர்ஸ். 4th இயரில் வந்து 854 ஆகுது. இது ஒரு அமௌண்ட்டு. அப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் 3 இயர்லேருந்து 4 இயர்க்கான வித்தியாசம் தான் வட்டி. சரிங்களா? ஸோ அதுவும் தனி வட்டி இந்த கணக்கு. அப்போ தனி வட்டினா பிரச்சனை இல்லை, வட்டி மாறாது, டேரெக்டாகவே நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 854லேருந்து 815 சப்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்போ 9, ஸோ இங்கே 4, 39 ருபீ. இதான் வந்து என்னது? வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 39 ரூபாய். கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா த சம்னா என்னது? பிரின்சிபல். சரிங்களா? அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 39 ரூபாய் அப்படின்னா நான் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும்ல. ஸோ அப்போ இல்லை 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி இந்த 854 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா அமௌண்ட்டுக்குள்ள என்ன இருக்குது? P+I இருக்குது, மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்போ 3 இயர்ஸ் அப்போ 27 மிச்சம் 9 10 117 ரூபா வட்டி. எப்போ? 3 வருஷத்துக்கு. சரிங்களா? 3 வருஷத்துக்கு வட்டி 117 ரூபா. அப்போ 815 ரூபா வந்து அமௌண்ட்டு. அதுலேருந்து 117 வட்டியை கழிச்சிட்டேன் அப்படின்னா வி காட் இட் பிரின்சிபல். சரிங்களா? இப்போ 8 9 6 698. ஆன்சர் 698. சரிங்களா? ஸோ அடுத்த வாட் ரேட் பர்சன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 6 இயர்ஸ். ஸோ அப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 6 டைம் 6 மடங்கு சம் ஆஃப் மணி டபுள் இன் செல்ஃப் டபுள். அப்போ 200 ஆகுது. ஸோ அப்போ எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 6 இயர்ஸில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறான். அப்போ 100/6. ஸோ அடிச்சு கொடுத்துட வேண்டியதான். 1 6 மிச்சம் 4 6 36 மிச்சம் என்ன இருக்குது? 6. ஸோ அடுத்த 6 6 6 போயிட்டே இருக்கும். ஸோ 16.666%. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. A sum of money becomes 3 times in 5 years. 3 times in 5 years. How many years will the same sum in 6 times கேட்குறான். எஸ்ஐயில் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு எப்படி மாறுது? 300 ரூபாயாக மாறுது. எப்போ? 5 வருஷத்தில். 5 வருஷத்தில் எனக்கு மாறுது. சரிங்களா? அப்போ 200 ரூபாய் வட்டி 5 வருஷத்துக்கு. அப்போ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 40. சரிங்களா? நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 40 தான் நமக்கு என்னது? பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. 40 தான் வட்டி நமக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு வட்டி 40 ரூபா கிடைக்கும். அப்போ 40%. த சேம் சம் என்ன சொல்லியிருக்காங்க? 100ன்றது 6 டைம்ஸ் ஆகுது. த சேம் சம் தான் கேட்குறான். 6 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ 6 மடங்கு 600. அப்போ 500 தான் எனக்கு வட்டி கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ 40% தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 1 4 மிச்சம் 1 4 8 மிச்சம் என்ன இருக்குது? 2 1/2%. சரிங்களா? அப்போ 12 1/2 இயர்ஸில் த சேம். ஏன்னா நம்ம அதுக்கே 100 ரூபா தான் போட்டோம், அதே சம்ம தான் இங்கே போட போகிறோம். அப்போ முதல்ல அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும் 40ன்னு. அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40% வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதே 40% தான் இந்த 6 டைம்ஸ் வர்றதுக்கு நம்ம போட முடியும். அப்போ 12 1/2 இயர்ஸ் இஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின். லென்ட் ₹5,000 டு பி. ஏ வந்து பியிலேருந்து வாங்குறான். யார்கிட்ட வாங்குறான் அப்படின்னா 5000 ரூபா கடை வாங்குறான். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அடுத்து என்ன கிடைச்சிருக்கான் அப்படின்னா அதே ஏ வந்து சீட் வந்து 3000 ரூபா கடை வாங்குறான் 4 வருஷத்துக்கு. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏன்றவே 2 பேர்த்துலேருந்து கடை வாங்குறான். ஸோ ஏ வந்து 5000 ரூபா முதல் கடை வாங்குறான்.
சரிங்களா. இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எத்தனை வருஷம் அப்படின்னா 2 years. அடுத்து இது யார்ட்டேருந்து வாங்குறான் அப்படின்னா ஃப்ரம் பீட்டேருந்து வாங்குறான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 3000 ரூபா அடுத்து யார்ட்டேருந்து கடை வாங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சீட்டேருந்து வாங்குறான். இதுதான் கதை. சரிங்களா. அப்போ இது ரெண்டுக்குமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போத் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்தது அப்படின்னா 2200 ரூபா தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா. அப்போ எவ்வளோ சதவீதம் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், தனி வட்டினா வட்டி மாறாது. ஸோ இது எப்படி ஈஸியாக டீல் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். சரிங்களா. 10 and 5 ஈஸியாக டிவைட் ஆகும் நமக்கு. சரிங்களா. ஸோ அப்போ 10% எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஆப்ஷன்லேருந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா 10%னா ஒரு வருஷத்துக்கு வந்து 500 ரூபா. அப்போ 2 வருஷம் தான் கட்டுறான். அப்போ 1000 ரூபா பே பண்ணியிருப்பான். இந்த ஸ்கீம் கீழே வட்டி மட்டும் 1000 ரூபா பே பண்ணியிருப்பான். சரிங்களா. தென் அடுத்து அதே 10% இங்கே போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா. சரிங்களா. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும் 1200 ரூபா வட்டி. 1200 ரூபா வட்டி. இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 2200 வந்துருச்சா. அந்த கொஸ்டின்லேயே 2200 தானே ஹோல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 10% இஸ் per annum. கோ வித் ஆப்ஷன் மெத்தட். சரிங்களா. சும்மா நம்ம வந்து PNR/100ல இந்த வேல்யூஸ்லாம் போட்டு எக்ஸ் வேல்யூ இங்கிட்டு கொண்டு வந்து போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம PNR/100ல கொடுத்துடலாம். இது ரெண்டு பேருக்கு கொடுத்துற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் 2200ன்னு சொன்னனால நம்ம இந்த ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 16 2/3%. அப்போ இந்த 16 2/3% தான் நமக்கு தெரியும் 1/6 ஆஃப் த வேல்யூன்னு அதானே. ஸோ 1/6 ஆஃப் த வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பெர் annum 9 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 68,000 இன்ட்டு 1/6 ஆஃப் த வேல்யூ பெர் annum 9 months. சரிங்களா. அப்போ 9/12 9/12 3 9 4 12 ஒரு 3 3 2 3 6. சரிங்களா. ஸோ அப்போ வி சிம்பிளிஃபை ஆன் இட். ஸோ 34,000 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 7 28 8 32 மிச்சம் 2 20,000 5 20. சரிங்களா. 8,500 என்பதே விடை. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3,006 1/4% per annum. ஓகே டன். இங்கே வந்து டேஸ் கொடுத்துட்டாங்க. டேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி டீல் பண்ணுறது. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. டே பேசிஸில் உங்களுக்கு கொஸ்டின் கிராக் ஆகுது அப்படின்னா என்னைக்கு பேங்க்ல, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பேங்க்ல வந்து பணம் போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் தேதி பிப்ரவரி 2005 பணம் போடுறான். 18ஆம் தேதி ஏப்ரல் வந்து 2005 வந்து பணத்தை வித்ட்ரா பண்றான். டே பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா எந்த நாள்ல வந்து பணம் போடுறாங்களோ அந்த நாளுக்கு வட்டி கிடைக்கும். அந்த நாள் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னைக்கு பணம் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெபாசிட் டே அன்னைக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், வித்ட்ரா பண்ணுற டே அன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரிங்களா. அதை வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாட்களை வச்சு கொஸ்டின் வந்துருச்சு. மந்த்தை வச்சு கொஸ்டின் போட்டாங்க அப்படின்னா போன கொஸ்டின்லாம் மந்த் வச்சு இருந்துச்சு, அதனால டிவைடட் பை 12ன்னு போட்டோம். இது டேன்னு இருக்கு, அதனால டே வந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 365 மறந்துடாதீங்க. per annum சொல்லிட்டாவே நம்ம டைரக்டா PNR/100 ஃபார்முலால போட்டுறலாம். இதே இது மந்த்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மந்த் சொல்லிருக்காங்க 9 months சொல்றோம் அப்படின்னா 9/12 நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது டே பேசிஸ்ல क्वेश्चन. அப்ப how many daysன்றத கால்குலேட் பண்ணனும். கால்குலேட் பண்ணிட்டு டிவைடட் பை 365 பண்ணனும், மறந்துடாதீங்க. சரிங்களா. சோ அப்ப பிரின்சிபல் வந்து 3000 கொடுத்துட்டாங்க. ஓகே 3000. அப்ப 6 1/4%. சரிங்களா. சோ 6 1/4% எப்படி எடுத்து கொடுக்கலாம். 24 25/4 * 1/100. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் 1/8 ஆஃப் த வேல்யூ வந்திருக்கும். 1/8 ஆஃப் த வேல்யூ வந்துருச்சு. ஓகே அது 1/8 ஆஃப் த வேல்யூ. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி. அப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். 2005 இயர் கொடுத்துட்டாங்க. இயர் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்க்கணும். ஏன் லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்க்கணும் அப்படின்னா இது பிப்ரவரி மாசத்தை வச்சு டிராவல் பண்ணுது. ஏன்னா லீப் இயரும் நார்மல் இயரும் எங்கே தான் பார்க்க முடியும் அப்படின்னா பிப்ரவரிக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்.
மித்த எந்த இதுக்குமே சேஞ்ச் ஆகாது. மித்ததெல்லாம் காமன், கேலண்டர் இயரில் என்ன வருதோ அதை தான் வந்துட்டு இருக்கும். ஒரு மாதத்துக்கு 31னா ஜானுக்கு 31னா அடுத்து ஜான் 31 தான். ஆனால் பிப்ரவரி மட்டும் லீப் இயருக்கும் நார்மல் இயருக்கும் டேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே 2005ன்னு சொல்லிட்டாங்க. 2005 லீப் இயரா நார்மல் இயரா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வருடம் வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது லீப் ஆண்டு, 4ஆல் வகுப்படலைன்னா அது சாதாரண ஆண்டு. ஓகே, இந்த குறிப்பு வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா கிடையாது. இந்த லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா நூற்றாண்டுக்கு மட்டும் வேறுபடி ஆகும். சரிங்களா? நூற்றாண்டுன்றது என்னது? 1700, 1800, 1900, 2000, 2100, கடைசியில் 00 முடியுதா, அது எல்லாமே நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நூற்றாண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 400, மறந்துடாதீங்க. நூற்றாண்டை மட்டும் 400ஆல் வகுக்கணும். அப்படி 400ஆல் வகுக்கிறப்ப அது மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அது லீப் ஆண்டு. அந்த வருஷம் மட்டும் பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நீங்கள் நார்மலாக இது எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் பண்ண டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுல, அப்போ இது லீப் ஆண்டல்னா கிடையாது, அது தப்பு. நூற்றாண்டை மட்டும் எப்பயுமே 400ஆல் தான் வகுக்கணும். நமக்கு இங்கே வந்து கிடச்சிருக்கிறது வந்து 2005 தான். அப்போ பிரச்சனை இல்லை. 2000 லீப் ஆண்டு நமக்கு தெரியும். 2004 தான் அடுத்த லீப் ஆண்டு. 2005 லீப் ஆண்டு கிடையாது. அப்போ 2005 லீப் ஆண்டு கிடையாதுன்ற பட்சத்தில் நம்ம அதை எப்படி டீல் பண்ணலாம்? பிப்ரவரிக்கு 28 நாள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/8 ஆஃப் த வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, டன். அப்போ பிப்ரவரி எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறான்? அவன் 4ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ எத்தனை நாள் இன்வெஸ்ட் பண்ணல? 3 நாள் இன்வெஸ்ட் பண்ணல. 1, 2, 3 பணம் போடவே இல்லை. அப்போ இதுக்கு பிப்ரவரிக்கு இங்கே மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 28 நாள் இருக்குது. 28ல் 3 கழிச்சிட்டா போதும். சரிங்களா? 25. பிப்ரவரிக்கு 25 நாள். அடுத்து மார்ச். நமக்கு ஸ்கூலிங்கில் படிச்சிருப்போம்ல, இந்த கையை வச்சு இந்த மேடெல்லாம் 31, பள்ளம்லாம் 30, எக்ஸப்ட் பிப்ரவரின்னு படிச்சிருப்போம்ல, அதை கூட மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மேடு 31, பள்ளம் 30, எக்ஸப்ட் பிப்ரவரி. சரிங்களா? அப்போ மார்ச் மேடில் வந்துருச்சு 31 நாள். அடுத்து என்ன பண்ணுறான்? ஏப்ரலில் பணம் எடுக்கிறான். எப்போ? 18ஆம் தேதி பணம் எடுக்கிறான், ஏப்ரல் மாதம். அப்போ நான் இந்த இடத்துல 18 போடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னைக்கு பணம் போடுறாங்களோ அன்னைக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க, என்னைக்கு பணம் வித்ட்ரா பண்ணுறானோ அன்னைக்கு வட்டி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 17ஆம் தேதி தான் போடணும். 17ஆம் தேதி வரைக்கும் தான் வட்டி அளிக்கப்பட்டு இருக்கும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏப்ரலுக்கு 17 தான். ஸோ இதெல்லாம் சம் பண்ணிக்கலாம் நம்ம. 8, 8, 2, 10, 13, 3 மிச்சம் 1, 6, 3, 3, 6, 1, 7, 73. அதானே? 73 டேஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, டன். பார்க்கலாம். இது 73 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ P/100 ஃபார்முலா தானே? அப்போ 3000 இன்ட்டு 1/16 ஆஃப் த வேல்யூ இன்ட்டு 73/365. ஸோ அடித்தா 1/5 ஆஃப் த வேல்யூ. 6 30. சரிங்களா? 600. ஸோ இதெல்லாம் அடிச்சு கொடுத்துடலாம். நம்ம 16ஆலே அடிச்சு கொடுக்கலாம். 8 16, ஒரு 300, ஒரு 150, ஒரு 4, ஒரு 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 12, மிச்சம் 2, 5 20. ஸோ 3 12, மிச்சம் என்ன வந்திருக்கு? 3, 30, 7 28, மிச்சம் 2, 5 50. சரிங்களா? 37.50 இஸ் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஓகே, டன். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சரிங்களா? அதில் பேர்லேயே அதோட அர்த்தம் இருக்குது. அதோட இதுலேயே அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூட்டு வட்டியானது. சரிங்களா? கூட்டு வட்டினா என்ன அப்படின்னா வட்டியோட வட்டியை கூட்டுறது தான். அப்போ இதில் ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, தனி வட்டியாக இருந்தாலும் சரி, கூட்டு வட்டியாக இருந்தாலும் சரி, 1ஆம் ஆண்டு வட்டி சமம். இது ஒரு குறிப்பு. சரிங்களா? இப்போ 2ஆம் ஆண்டுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி கிடைக்கும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஆனால் தனி வட்டியில் மொதல் வருஷம் என்ன வட்டியோ அதே தான் ரிப்பிட்டேஷன் ஆகும். ஆனால் கூட்டு வட்டியில் ஒரு வருஷம் என்ன வட்டி கிடைக்குதோ அதுக்கு அடுத்து அந்த வட்டிக்கும் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி போட்டு கொடுப்பாங்க. இதுதான் கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ இந்த வட்டி கணக்கிடுற முறை எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு வட்டின்னு கணக்கிடுவாங்க. ஆண்டு வட்டியை கணக்கிடலாம் இயர் பேசிஸில், அல்லது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்ட்டர்லி பேசிஸில் கணக்கிடலாம். காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவான். சரிங்களா? காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. அப்போ காலாண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா, ஒரு காலாண்டுன்றது என்னது? ஒரு குவார்ட்டர்ன்றது என்ன அப்படின்னா 3 மாதம். சரிங்களா? ஒரு குவார்ட்டர்ன்றது என்ன அப்படின்னா 3 மந்த்ஸை தான் அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருடத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது அப்படின்னா 4 காலாண்டுகள் உள்ளது. சரிங்களா? அடுத்து ஹாஃப் இயர்லி.
அரையாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப 2 அரையாண்டு இருக்கு. அப்ப நம்ம கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் வந்து காலாண்டுக்கு ஒரு முறையா அரையாண்டுக்கு ஒரு முறையா ஆண்டான்னு பார்க்கணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா காலாண்டுக்கு வட்டி கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு என்ன கிடைக்குதோ அதால தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கானோ அந்த பர்சன்டேஜை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வட்டி கணக்கிடுற முறை. ஒன்று ஆண்டு வட்டி, இல்லை காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி, இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான், பிரின்சிபல் வந்து 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் வந்து 8000 ரூபாய், 15% per annum, 2 years 4 months, compounded annually அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இதே மாடலில் தான் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். ஆண்டும் மாதத்தையும் வச்சு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆண்டும் மாதத்தையும் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு 15% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 8000 15% per annum 2 years 4 monthsக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டட் இயர்ஸு, இது வந்து ரன்னிங் இயர், 3வது வருஷம் ரன்னிங் இயர். சரிங்களா? 3வது வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3வது வருஷத்தில் 4 மாதம் மட்டும் கேட்குறான். ஓகே, அப்போ இது எப்படி ஈஸியாக டீல் பண்ணுறது வித்தவுட் ஃபார்முலாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே 2 வருடம் 4 மாதம் இருக்கா, நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 வருஷம் எடுத்துக்கிறேன். 3 வருஷம் எடுத்துக்கிறேன். 3 வருஷத்தை கண்டுபிடிச்சி நான் அதுக்கப்புறம் அதை டிவைட் கழிச்சுக்கிறேன் நான். ஸோ அப்போ 15% எவ்வளவு, 8000க்கு 15% எவ்வளோ வரும் அப்படின்னா 1800 ரூபாய். இது எப்படிங்க நான் மைண்ட்லேயே போடுறது, 10% எவ்வளோ வரும், 800 ரூபா. அந்த 800ல் பாதி தான் 400 ரூபா, அதான் 5%. அப்போ 800 + 400 1200 மைண்ட்லேயே போட்டுக்கலாம். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? 1200 ரூபா முதல் வருஷத்துக்கு, 2வது வருஷம் 3வது வருஷம். நான் ஃபார்முலாவில் போடலை, நான் ஷார்ட்கட்டில் தான் போடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ 1200 தான் பேஸ் எல்லாத்துக்குமே. இப்போ என்ன நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, கூட்டு வட்டின்றது என்ன, 2ஆம் ஆண்டுலேருந்து வட்டிக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1ஆம் ஆண்டுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ 2ஆம் ஆண்டு எவ்வளவு, 1200 ரூபாய். இந்த 1200 ரூபாய்க்கான வட்டி, 1ஆம் ஆண்டு 1200 ரூபா இருக்கு, இந்த வட்டிக்கான வட்டி தான் அடுத்த 2 வருஷத்துக்கு கொடுப்பான். எவ்வளவு, 15%. சரிங்களா? ஸோ அப்போ 1200க்கு 15% வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபாய். ஸோ அப்போ 180 கிடச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து இது முதல் வருஷத்துக்கான வட்டி, 2வது வருஷமும் 3வது வருஷம் கொடுத்தாச்சு. அடுத்து 2ஆம் ஆண்டு வாங்கியிருக்கான்ல இந்த வட்டி, இதுக்கான வட்டியை தான் நம்ம அடுத்த வருஷம் கொடுக்கணும்ல. 1200 ப்ளஸ் ஒரு 180, அதை தான் நம்ம 3வது வருஷம் இங்கே இந்த இடத்துல கொடுப்பான் நமக்கு. அப்படி தானே? ஸோ வட்டிக்கு வட்டி தானே, நம்ம ப்ரீவியஸ் இயர் என்ன வட்டி வாங்கினாலும் அந்த வட்டியோட சேர்த்து அடுத்த வருஷம் கொடுக்குறது தான் வட்டிக்கு வட்டி. சரிங்களா? அதான் கூட்டு வட்டி, பேரே அதில் தான் இருக்குது, கூட்டு வட்டி அப்படின்னு. சரிங்களா? அப்போ 1200 ரூபாய்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், நான் தனித்தனியாக போகிறேன், இல்லை ஒட்டுக்காகவும் போடலாம். எவ்வளவு, 1380 ரூபாய்க்கு 15% என்னன்னு கண்டுபிடிச்சும் போடலாம், இல்லை 1200க்கும் 80க்கும் 180க்கும் அப்படியும் கண்டுபிடிச்சி போடலாம். எப்படி வேணாலும் போடலாம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்களா? எனக்கு அந்த தனித்தனியாக போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேப்பர் பேனா இல்லாமல் தனியாக கால்குலேட் பண்ணாமல் மைண்ட்லேயே போடலாம் அதை. ஸோ 1200 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி, 180 நமக்கு தெரியும். இதுக்கு வட்டி 15%. அடுத்து இந்த இதுக்கானது 15. அடுத்து இந்த இதுக்கான வட்டி 15% போடணும்ல, 15% அப்படி போடலாம். சரிங்களா? 10% வந்து 18 ரூபா, அதில் பாதி 9 ரூபா, அப்போ 27 ரூபா அதோட வட்டி. ஓகே, டன். இப்போ வட்டிக்கு வட்டியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் கேள்வியில் கேட்டது, நான் கண்டுபிடிச்சது 3 வருஷத்துக்கான வட்டி, ஆனால் கேள்வியில் கேட்டது 2 வருஷம் 4 மாதத்துக்கு தான் வட்டி கேட்டிருக்கான். 2 வருடம் 4 மாதம் தான் வட்டி கேட்டிருக்கான். அப்போ கம்ப்ளீட்டட் இயர்ஸ்ன்றது 2 வருஷம். அப்போ இந்த வட்டி முழுசாக நான் டேக் அவுட் பண்ணிக்கிடுவேன். எவ்வளவு, 1200 ஒரு 180, இதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிடுவேன். 2400 2580 2580 நான் ஃபுல்லாக எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அது 2 வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 3rd இயர் வட்டி நான் எடுக்கிறேன். 3rd இயர் வட்டி எவ்வளோன்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு 1200, இது ஒரு 360, 1560 ப்ளஸ் ஒரு 27, 1587 1587 ரூபா 3rd இயர் ரீசன். 1587 ரூபா 3வது வருடம் முழுவதுமாக கிடைச்ச வட்டி. ஆனால் எனக்கு முழுவதுமாக கேட்கலையே, 4 மாதம் தானே கேட்டிருக்கான், அதனால இன்ட்டு
4/12 கேட்டனால 4/12 1/3 ஆஃப் த வேல்யூ. ஸோ 5 15 23 6 9 27 529 ரூபா தான் 4 மாதத்துக்கான வட்டி. அப்போ 529 அப்படியே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது. ஏன்னா 4 months தானே கேட்டிருக்கான். ஸோ 9 0 மிச்சம் 1 1 3109 ரூபாய் இஸ் ஆன்சர். 3109 ரூபா ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? எப்படி டீல் பண்ணுறேன்னு புரியுதா? இதே பேட்டர்ன் இதே மாடலில் தான் பாஸ்ட் 3 டேர்ம்ஸாக உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதே மாடலில் தான். ஐ திங்க் இது ஒரிஜினல் கொஷின். சரிங்களா? இதே மாடலில் தான் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10,000 2 years 4% per annum. ஒரு வருஷத்துக்கு வட்டி 4%, 2 ஆண்டு 10,000 ரூபா. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பீயிங் வட்டி எப்படி கொடுக்குறான் அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அரை ஆண்டுன்னு சொன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னேன், 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 4%ன்றது ஆண்டு வட்டி. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் இது ஹாஃப் இயர்லி பேசிஸில் கொட்டிடும். அப்போ 2% இன் ஹாஃப் இயர்லி. ஒரு அரை ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்குறான்? 2% வட்டி கொடுக்குறான். அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறான் 2 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை வட்டி கிடைக்கும்? 2 வட்டி கிடைக்கும். 2 தடவை வட்டி கொடுப்பாங்க. அப்போ 2 வருஷத்தில் 4 டைம் வட்டி கொடுப்பாங்க. அப்படி தானே? ஸோ அப்போ 10,000க்கு 2%, 10,000க்கு 2% எவ்வளவு? 200. அப்போ 2வது வருஷம் 3வது டேர்மு 4வது டேர்ம், மொத்தம் 4 டேர்ம். சரிங்களா? இதே இது நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா பவர் த வேல்யூ ஆஃப் 4 வந்துடும். அது கால்குலேட்டிவாக இருக்கும். நான் அது 2க்கு வேரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இது எது ஈஸின்றது உங்களுக்கே புரியும். ஸோ அப்போ 200 கிடச்சிருச்சு எனக்கு பேஸ். அடுத்து என்ன கிடச்சிருக்கும்? வட்டிக்கு வட்டி கொடுக்கணும் அதானே? அப்போ இந்த 200க்கு 2% வட்டி எவ்வளவு? 4 வட்டி கொடுத்துட்டேன் 4. சரிங்களா? அடுத்து இங்கே வேல்யூ இருக்கா? இந்த இதுக்கான வட்டி இங்கே கிடைக்குமா? ஏன்னா இந்த 200க்கான வட்டியை தான் கீழே கொடுத்துட்டேன். 4 ரூபா 4 ரூபா 4 ரூபான்னு. அடுத்து இந்த 204 ரூபாய்க்கான வட்டி 2 இடத்துல கொடுக்கணும் அதானே? 204. அப்போ இது நீங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம், இல்லை ஒட்டுக்காவும் கொடுக்கலாம். 204 × 2/100 அது போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்தானத்தில் பிரிச்சோம்னா 2. அப்போ 0.8 4.08. அப்போ 4.08 4.08 இதுக்கான வட்டி 2 வருஷத்துக்கு கொடுத்தாச்சு. இதோட வட்டி அடுத்த வருஷம். அடுத்து இதோட வட்டி நீங்கள் ஏன்னா வட்டிக்கு வட்டி கொடுக்கணும்ல. ஸோ அப்போ 208.08 அதானே? 208.08 இதுக்கான வட்டி 2%. அப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ 2 தடவை போட்டோம்னா 2 16 இங்கே 4. அப்போ ஃபைனலாக 4.1616. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக சம் பண்ணிடலாம். 200 200 200 800 800 கிடச்சிருச்சு. 4 அதானே? 5 ப்ளஸ் ஒரு 20. அடுத்து எங்கே இருக்குது? 0.8 என்ன வந்திருக்கும் எனக்கு? 8 8 16 16. அப்போ 0.32. அப்போ ஆன்சர் என்ன? 820.32. சாரி 820 1 2 3 4 5 6 இந்த ஒரு 6 நாங்கள் 24 1 2 3 4 5 6 நாங்கள் 24. அப்போ 824.32 இஸ் ஆன்சர். சரிங்களா? இதே இது நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா எப்படி வரும் பாருங்களேன். P × 1 + R/100 whole to the power of n இதான ஃபார்முலா. ஸோ அப்போ P வந்து எனக்கு எவ்வளோ தெரியும்? 10,000. சரிங்களா? இது வேரியேட் பண்ணி காமிக்கிறேன். 10,000 1 + 2/100 ஏன்னா 2% தானே வருதுக்கு பவர் த வேல்யூ ஆஃப் 4. அப்போ இது அடுத்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 102/4 அதானே? அப்போ 10,000 × 102/100 whole to the power of 4. இதே அடிச்சிடலாம். 52 இங்கே 51. சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? ஃபைனல் ஆன்சர் 10,000 × 51/50. சரிங்களா? இன்ட்டு 4 டைமில் 51/50 × 51/50 51/50 இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் யூ காட் இட் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அது ஹியூஜ் கால்குலேஷன். சரிங்களா? ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும். பட் இது சிம்பிள் வே. வட்டிக்கு வட்டின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக டீல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9 monthsக்கு தான் கேட்டிருக்காங்க. 9 months காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்ட்டான். சரிங்களா? ஸோ அசல் வந்து 16,000 20% ஆண்டு வட்டி 9 மாதத்திற்கான
காம்பவுண்டட் குவார்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும்னு சொல்றாங்க. அப்ப 20% ஆண்டு வட்டி, காலாண்டுனா 4ஆல் அடிச்சு கொடுக்கணும்னு சொன்னோம். அப்ப 5% பெர் குவார்டர், 5% இன் பெர் குவார்டர், ஒரு குவார்டருக்கு 5% தான். ஸோ அப்ப மொத்தம் 9 மாசம்னா 3 குவார்டர், ஏன்னா ஒரு காலாண்டுன்றது 3 மாசம் சொல்லியிருக்கேன். அப்போ 9 மாதம்னா 3 காலாண்டு தான். ஸோ 5%ன்றது எவ்வளவு அப்படின்னா 800. இது எப்படிங்க மைண்டில் போட்டோம் அப்படின்னா 10% 1600, அந்த அதில் 1600ல் பாதி 800, அதான் 5%. சரிங்களா? 800 + 800. இப்போ வட்டிக்கு வட்டி கொடுக்க போகிறோம். 800க்கு எத்தனை சதவீதம்? 5%. 40 40. அடுத்து இந்த 840க்கு 5%. சரிங்களா? ஸோ அப்போ 840க்கு 5% எப்படி பிரிக்கலாம்? இதுக்கு ஒரு 5% அப்படின்னா 40, இதுக்கு ஒரு 5%னா +2, அவ்வளோதான். ஏன்னா 10% 4 தானே, அப்போ 5% 2 தானே, ஒரு 0 கட் பண்ணால் போதும் இல்லை 10%க்கு. ஸோ அப்போ மொத்தமாக அதை சம் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். 3 × 24, 2400 ப்ளஸ் முன்னாங்க 12, 122, 122. சரிங்களா? ஸோ 2522 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? இந்த மெத்தடாலஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலான்ற பேச்சுக்கே போக வேண்டாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the simple interest of certain sum of money 5% per annum 3 years. சரிங்களா? 1200. find the compound interest on the same sum for the same period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்கு, அந்த அசலுக்கு 5% ஆண்டு வட்டியில் 3 வருஷத்துக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1600 வட்டி கிடைச்சிருக்குன்றான். அப்போ இந்த 1200ன்றது என்ன? தனி வட்டி, அதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ தனி வட்டினா நமக்கு நல்லா தெரியும், வட்டி மாறாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 15%. அப்போ 15% தான் 1200னா 100 எவ்வளவு? அப்போ அசல் கிடச்சிருச்சு, அதானே? 3 × 15, 2 × 10, 4 × 20. சரிங்களா? ஸோ அப்போ 3 × 15, 3 × 15, 4 × 20. சரிங்களா? 240. ஸோ 1 3 3, 8 3 24. அப்போ அசல் வந்து 8000. அசல் 8000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 8000க்கு 5% 3 வருஷம் எவ்வளோன்னு கேட்குறான், அதானே? அப்போ 8000 ரூபா அசல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிரின்சிபல், இப்போ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே இயர் தான். அப்போ 5% 8000க்கு எவ்வளவு அப்படின்னா 400 ரூபா. அப்போ மொத்தம் 3 டேர்மு, ஏன்னா 3 வருஷம் தான் கேட்டிருக்கான். அப்போ முதல் வருஷம் 400, அடுத்து 400, அடுத்தும் 400. ஓகே, அடுத்து வட்டிக்கு வட்டி கொடுக்க போகிறாங்க. எவ்வளவு? 5%. 5%ன்றது எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 20 ரூபா. 20, ஏன்னா இதில் 10னா 40, 5னா அதில் பாதி 20. அப்போ வட்டிக்கு வட்டி கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கான வட்டி அடுத்த வருஷம் கொடுக்கணும், அதானே? அப்போ அதுக்கான வட்டி எவ்வளோ கொடுக்கலாம்? +20 + 1. சரிங்களா? 20க்கு வந்து 10% 2, 5% 1. சரிங்களா? அப்போ 1200 + ஒரு 61, 1261 என்பது விடை. ஆப்ஷன் டியில் இருக்கு. சரிங்களா? அடுத்து வாட் டைம் வில் பி 1000. சரிங்களா? 1000 இது 1000. அப்போ பாருங்க, இதெல்லாம் போடவே வேணாம், 10%ன்னு சொல்லிட்டாங்க. 1000 1331 ஆயிடுச்சு. இது 10 ஸ்கொயரோட வேல்யூவு, இது என்னது 10 கியூபோட வேல்யூவு, இது என்னது 11 கியூபோட வேல்யூ, அதானே? ஸோ அப்படின்ற பட்சத்தில் கியூப் வேல்யூ அது எல்லாமே. அப்போ கியூப் வேல்யூன்றது என்னது? பவர் 3. அப்போ ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் 3 வருஷம் அப்படின்றது. சரிங்களா? இல்லைங்க, எனக்கு தெளிவுபடுத்துங்க, தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 2 3, ஒரு வருஷத்துக்கு 10%. ஓகேவா? அப்போ 3 வருஷத்துக்கு 30%. அடுத்து ப்ளஸ் இதுக்கான 10% எவ்வளோ வந்திருக்கு? 1 1 + 1. இதுக்கான 10% எவ்வளோன்னு பார்க்கணும். 1க்கு 10%, 10/100, அதானே? 10/100. அப்போ என்ன இருக்குது? 1/10 ஆஃப் த வேல்யூ. அப்போ +0.1. கரெக்டாக? அப்போ 33, 33.01, அதானே? அப்போ 131.1. நமக்கு அமௌண்ட்டில் வந்து சேர்க்குறப்ப 133 தானே எடுக்கணும், 133 தானே எடுக்கணும். எடுக்கிறப்ப இங்கே வந்துருச்சா? அந்த வேல்யூ சேம் அப்படியே அடியானா நமக்கு 10,000 வந்துடும், 10% வச்சு போடுறப்ப. ஸோ அப்போ இதோட சிம்பிளஸ்ட் வேல்யூ என்ன?
இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துடும் ஆன்சர். இது 10 கியூபு, இது 11 கியூபு. அப்போ கியூப் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அங்கே வந்துட்டுருக்கு. அப்போ கியூப்னா என்ன, 3 ஆண்டுகளில் தான் அது கிடைக்கும். சரிங்களா? இல்லைங்க எனக்கு வந்து அந்த எனக்கு வேல்யூவை சொல்லுங்கள், 1000 ரூபா அசல், 1331 ரூபா தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 331 ரூபா வட்டி வரணும். எவ்வளவுக்கு? 1000 ரூபாய்க்கு 10%ன்னு சொல்லிட்டான். 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ வந்திருக்கும்? 100 ரூபாய். அப்போ முதல் டேர்ம் 100 ரூபாய், ரெண்டாவது டேர்ம் 100 ரூபாய், மூணாவது டேர்ம் 100 ரூபா போட்டால் தான் 300 ரூபாயா வரும். எனக்கு 331 ரூபா வரணும்ல. இப்போ 4ஆவது டேர்ம் போட்டோம்னா எவ்வளோ வந்திருக்கு? எனக்கு 400 ரூபா வந்திருக்கும். அப்போ ஏன்னா எனக்கு வட்டி எவ்வளோக்கு? 333 தான். அப்போ அந்த டேர்முக்குள்ளே தான் எனக்கு இருக்க முடியும், 3 டேர்முக்குள்ளே தான். ஸோ அப்போ இதுக்கு வட்டி 10 10 10, அதுக்கப்புறம் 1. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 331 ரூபா வந்துருச்சா? ஆட் பண்ணால் 300, 331 ரூபா. அப்போ வட்டி மட்டும் 331 ரூபா வந்துருச்சு. எப்போ? 3 டேர்மில் தான் வரும். அதான் 3 வருஷம். இப்படியும் போடலாம் நீங்கள். சரிங்களா? இந்த 25ல் வந்து 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7350, 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 8575. அப்போ இன்டர்வல் வந்து 1 இயரு. 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 85 75, அதுலேருந்து 7350 கழிச்சிட வேண்டியதான். அப்போ 25 2 1. சரிங்களா? 1125 ரூபா வட்டி, 1225 ரூபா வட்டி கிடைக்கிது. எவ்வளவுக்கு? 7350க்கு. அப்போ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் அதை கண்டுபிடிச்சா போதும். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 4 5 5, மிச்சம் 2, 4 5 20, மிச்சம் 3, 7 5 35. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 2 5 10, 4 5 20, 5 5 25, 245, 2450. 2450 டிவைடட் பை 147. ஸோ இதெல்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 147, மிச்சம் வந்து 98 இருக்குது. 980. அப்போ 147ல் ஒரு 6 டைம், 6 7 42, மிச்சம் 4, 6 நாங்க 24, 28, மிச்சம் 2, 6 8, 882. சரிங்களா? 882. இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 98 ரிமைனிங் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 98/147. இது 16 98 பை நமக்கு 147. அப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எத்தனை டைம் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் 16 2/3. அடுத்த ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.